ரெண்டாவது தலைப்பு இருக்கு இல்லையா, செந்நிலம்னு ஒரு கதை இருக்குது. செந்நிலம்னு ஒரு கதை இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு 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 வரியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஈன சாதி பையனோ பிடிச்ச எச்ச பீடியோட புகை தான் என் உடம்புக்குள்ளே போச்சான்னு அந்த ஆதிக்க பெரியவரோட இது சொல்லியிருப்பார். அப்போது அந்த மனநிலை எப்படிப்பட்டது இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ஆதிக்க சாதியினர் தான் கூட பயணித்தவர்கள் தாழ்ந்த சாதின்னு தெரியாமல் அவர் பிடிச்ச பீடியை இழுத்துட்டாராம். அந்த புகை தன்னுடைய உடம்புல போயிருச்சான். அது வரைக்கும் அவர் வந்து இன்னொரு தன்னுடைய தம்பி மகனை பார்க்க போயிருந்திருப்பாரு. தம்பி மகன்கிட்ட சொத்து பிரச்சனைக்காக பார்க்க போயிருந்திருப்பாரு. தம்பி மகன்கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த ஈன சாதி பையன் பிடிச்ச பீடி இருக்குல்ல, அந்த பீடியை நானும் பிடிச்சி அந்த புகை எனக்குள்ளேயும் போயிடுச்சு, எனக்கு சொத்துலாம் வேணாம், எனக்கு சொத்துலாம் வேணாம். தன் தம்பி மகன்கிட்ட சொல்கிறாரு, சொத்தை நீயே வச்சுக்கோ, இவனை இப்பயே வெட்டி சாய்க்கணும், இவன் ரத்தம் பூமியில் விழுந்தாதான் என் ரத்தம் சுத்தமாகும்னு சொல்கிறாரு. அந்த வயசான அந்த கதாபாத்திரத்துக்கு எல்லா உதவியும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கதாபாத்திரம் தான் செஞ்சுருக்கும். ஆனாலும் அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப இதுவாக கடைசியில் எந்த எந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த கதாபாத்திரம் அங்கே முழுக்க பயணிச்சுட்டு இருந்ததோ ஒரு எட்டி உதச்சி தள்ளினாரு அப்படின்ற போது சரியான பதிலடியாக இருந்தது, நிறைவாக இருந்தது.